வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கம் புவனேஸ்வரி நகர். சரிங்களா? அதில் ஒரு வேக்கண்ட் லேண்டு, காலி இடம், நல்லா 39 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், 3000 சதுரடி கிட்ட வருது. லென்த் இருக்குது. ஸ்கெட்ச் கேட்டிருக்கேன், வந்த உடனே தரேன். ஒரு நல்ல பிராப்தம், நல்ல ஒரு அருமையான ஒரு பங்களா கட்டலாம். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ஈஸ்ட் தாம்பரம்லாம் ரொம்ப ஃபுல் சிங்கில் போய்கிட்டு இருக்கு. 1500 per ஸ்கொயர் ஃபீட். ஸோ வந்ததுன்னா உடனே போயிடுது. பிடிச்சிருந்ததுன்னா, மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே எடுத்துருங்க. ஒரு அருமையான பிராப்தம். உங்கள் வீட்டு மகாலட்சுமி, அன்பு மகள், ஆசை மகள், செல்வ மகள், எல்லாமே உங்கள் வீட்டு மகாலட்சுமி தானே. நாளைக்கு வீட்டுக்கு விளக்கேற்ற வராங்களே உங்கள் அன்பு மருமகள், அவங்களும் உங்கள் வீட்டு மகாலட்சுமி தான். சரிங்களா? கடவுள் எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்கள். சந்தோஷமாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. முந்திலாம் நெல் வச்சோன்னா நெல் தான் விளையும், இப்போல்லாம் பொன் விளையுது. ஆமாம், ஜெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. அதனால் பொண்ணெலாம் காசு கொடுத்து வாங்க வேண்டாம், உங்கள் தோட்டத்திலே கிடைக்கும். சரிங்களா? கால் பண்ணுங்கள். 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியா, இல்லை ரெடி டு ஆக்குபை, உடனே கட்டுற மாதிரியா, ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரி, ரெசிடென்ஸ், கமர்ஷியல், நிறைய சலைக்க நாங்கள் எடுக்கிறோம். ஃபுல் டைம் ஜாப், நோ ரெஸ்ட். சந்தோஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தொழிலில் சந்தோஷம் பண்ணும்போது அது என்ன காரணம் சந்தோஷம்னா, டைட்டில் கிளியர். நாங்களே ஒரு வக்கீல் வச்சுருக்குறோம், படிக்காத வக்கீல், அனுபவஸ்தர். பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் தான் சேனல்லே கொடுக்குறோம். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா மிகப்பெரிய பேர்டன் அது. சரிங்களா? ஸோ அதுக்கு நாங்கள் கேரண்டி. சரிங்களா? கால் பண்ணுங்கள். நீங்கள் சொத்து வாங்குறீங்க வாங்கலையா, அது உங்களோட விருப்பம். எங்ககிட்ட வாங்குறீங்க வாங்கல, அது உங்களோட விருப்பம். ஆனால் ஒரே ஒரு கால் பண்ணுங்கள். சரிங்களா? எங்கள் சொந்தமாக எங்கள் வீட்டுக்கு எங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தா எவ்வளோ கேர் எடுப்போமோ அதே கேர் தான் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும். அதனால் அதை யூட்டிலைஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.